ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। जगदोदारिणि माता दुर्गा जगदोदारिणि मा, जगदोदारिणि माता दुर्गा जगदोदारिणि मा। जगो जगो मा जगो जगो मा, जगो जगो मा जननी, जगो जगो मा जगो जगो मा, जगो जगो मा जननी। हे गौरी देवी रणचण्डी देवी, हे शिवरमण जगो मा, हे शिवरमण जगो मा। जगो जगदोदारिणि मा, जगो जगो मा जगो जगो मा, जगो जगो मा जननी, जगो जगो मा जननी, जगो जगो मा जननी। ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ஒரு ஊர்ல திடீர்னு ஜோர்னு மழை பெஞ்சது. இடியுடன் கூடிய மழை அப்படின்றதுனால அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு கட்டிடத்துக்கு கீழே நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஞானி மட்டும் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. ஊர் மக்கள்ல ஒருத்தர் அந்த ஞானியை பார்த்து, ஐயா நீங்க மட்டும் ஏன் வெளியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்களும் வந்து இந்த மறைவான இடத்துல நிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஞானி சொல்றாரு, நான் வரப்போறது இல்ல, எனக்கு என்ன தலையெழுத்தா அங்க வந்து நான் சாகிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஊர் ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா சொல்றீங்க, இங்க இருந்தா நாங்க செத்துடுவோமா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. அதுக்கு ஞானி, ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய இடி ஒண்ணு வந்து அந்த கட்டிடத்து மேல விழ போகுது, அதனால நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிறவங்க அந்த இடத்தை விட்டு நகரலாமான்னு யோசிச்சா வெளியில பெரிய மழை பெய்யறதுனால வெளியில போனாலும் ஆபத்து அப்படின்றத உணர்ந்து அந்த ஞானி கிட்டேயே, ஐயா நாங்க என்ன செஞ்சா உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, நீங்க 20 பேர் அங்க இருக்கீங்க, உங்கள ஒருத்தர் பாவம் செஞ்சதுனாலதான் நீங்க எல்லாருமே சாக போறீங்க. அந்த ஒருத்தன் பாவம் செஞ்சவன் அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டா இடி அவன் மேல மட்டும்தான் விழும், அப்ப அவன் மட்டும்தான் சாவான், நீங்க எல்லாம் உயிர் தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் அந்த ஞானியே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரா ஒரு 10 செகண்ட் அந்த இடத்த விட்டு வெளியில வாங்க, வெளியில வந்து வந்து நின்னுட்டு மறுபடியும் உள்ளேயே போயிடுங்க. கெட்டவன் வெளியில வரும்போது அந்த இடி அவன் தலையில மட்டும் விழுந்து நீங்க எல்லாருமே தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொருத்தரா 10 செகண்ட் வெளியில வந்து நின்னுட்டு மறுபடியும் உள்ளேயே ஓடி போய் நிக்கிறாங்க. 19 பேர் வெளியில வரும்போதும் எந்த பிரச்சனையும் ஆகல. 20வது ஆள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மிச்சமா இருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கிற 19 பேரும் அந்த ஒருத்தனை பார்த்து சிரிச்சாங்க, டீஸ் பண்ணாங்க. டீஸ் பண்ணி அவனை வெளியில தள்ளுனாங்க. அவன் என்ன தள்ளிடாதீங்க, என்ன வெளியில அனுப்பாதீங்க அப்படின்னு கெஞ்சினான். ஆனா யாருமே அவன் மேல பரிதாபப்படாம எல்லாரும் சேர்த்து அவனை வெளியில தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே அந்த நபர் ரொம்பவே பயந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய இடி வந்து அந்த கட்டிடத்து மேல விழுந்து கட்டிடத்துக்குள்ள இருக்கிற 19 பேரும் செத்து போறாங்க. இந்த ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஞானி கிட்ட, என்னையா நடந்துச்சு, நான் எப்படி தப்பிச்சேன், இவங்கெல்லாம் ஏன் இறந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, நீ உன்னோட புண்ணியத்தினால தப்பிச்சப்பா, அவங்கெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்தால தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன், நான் என்ன புண்ணியம் செஞ்சேன், அவன் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொருத்தரோட பாவ புண்ணியம் லட்சக்கணக்கில் இருக்கும்பா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, ஒரு எடுத்துக்காட்டா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. நீ மட்டும்தான் கடைசி, நீ தான் பாவம் செஞ்சவன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், உன்னோட உயிர் போக போதே அப்படின்னு
பரிதாபப்பட்டிருக்கணும். ஆனா அவங்க பரிதாபப்படாம உன்னை பார்த்து சிரிச்சாங்க, உன்னை டீஸ் பண்ணாங்க. அது அவங்க செஞ்ச பெரிய பாவம்பா. ஆனா நீ அவங்கெல்லாம் இறந்த உடனே தன்னை பார்த்து சிரிச்சவங்க தான் தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு யோசிக்காம அவங்க மேல பரிதாபப்படுற இல்லையா, அதுதான் நீ செஞ்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் நீ அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்ததுனாலதான் உன்னாலதான் அந்த 19 பேரும் காப்பாற்றப்பட்டு இருந்தாங்க. எப்போ நீ அவங்கள விட்டு வெளியில வந்தியோ உடனே அந்த 19 பேர் செஞ்ச பாவத்தால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாரால நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது, யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, யாரையும் தள்ளி வைக்க கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.